Hello friends, welcome to my channel. So in this video we will discuss important editorials of January 21 and important editorials அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா tragic trek. So we'll discuss this article, அவசியமான article, and அதே மாதிரி redesigning India's ailing data system அப்படின்னு சொல்லிட்டு ஒரு article வந்திருக்கு. We will discuss this and stay put அப்படின்னு சொல்லிட்டு ஒரு article வந்திருக்கு. See friends, என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரீசெண்டா ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் ஸோ இவருடைய கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் உமன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன் கொடுக்கணும் ஹை ஆஃபீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வரையும் இல்லாமல் பிரசிடென்ஷியல் டேர்ம் வந்து டூ டைம்ஸ் தான் இருக்கணும், 2 terms தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் அப்போசிஷன்ஸோட வியூஸ் இதெல்லாம் பேசியிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஃபைன். ஸோ திஸ் ஆர்டிகல் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னைக்கு வந்திருக்கிற லீட் ஆர்டிகல் ரொம்ப அவசியமான ஆர்டிகல், தட் இஸ் ரீடிசைனிங் இந்தியாஸ் ailing data system, which is written by the chairman of National Statistical Commission. So we will discuss this article in detail. சரியா? So the whole article will be discussed. And அதே மாதிரி deciphering the moves on Russia's power chessboard, again not an important article. Opinion pageல guaranteeing healthcare the Brazilian way சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. We will discuss this. And மற்ற எந்த ஆர்டிகலுமே அவசியம் இல்லை. Fine. Anyway, coming to the first article, tragic trek. சரிங்களா? So friends, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40-year உமன் ட்ரெக்கிங்காக போயிருக்காங்க அண்ட் ஷி லாஸ் தேர் லைஃப் இன் தி ரிசர்வ் ஃபாரஸ்ட் இன் கோயம்புத்தூர். அண்ட் இது வரையும் இல்லாமல் லாஸ்ட் இயர் எல்லாருக்குமே தெரியும் ஃபாரஸ்ட் ஃபயர் நடந்திருக்கு. ஃபாரஸ்ட் ஃபயரில் வந்து மெனி யங்ஸ்டர்ஸ் லாஸ் தேர் லைஃப், அதாவது இந்த குறுங்கினி ஹில்ஸில். சரியா? ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங்கு போகிறாங்க. அண்ட் ட்ரெக்கிங் கூட யார் கூட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் கைட்ஸ் கூடலாம் போகிறதில்ல. ஸோ அங்கே இருக்கிற லோக்கல் பர்சன்ஸை பிடிச்சி ட்ரெக்கிங்காக போயிடுறாங்க. அண்ட் இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடக்குது. ஸோ தே டென் டு லூஸ் தேர் லைஃப். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொன்னா வைல்ட் அனிமல்ஸ் அட்டாக் பண்ணிடுது அண்ட் எலிஃபேண்ட்ஸ் அட்டாக் ஆர் அப்படி இல்லைனா ரூஃப் கிளிப்ஸ், மவுண்டன் கிளிப்ஸ்லாம் இருக்குன்னா அங்கேருந்து கீழே விந்துடுறாங்க. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் கிளிப்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பிரைவேட் ட்ரெக்கிங் கிளப்ஸ் விச் இஸ் ஆப்ரேட்டிங். சரியா? ஸோ பிரைவேட் ட்ரெக்கிங் கிளப்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் நிறைய யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணி ஒரு அன்ஆத்தரைஸ்டு ட்ரெக்கிங் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் ட்ரெக்கர்ஸும் இவங்களை நம்பிடுறாங்க. சரியா? ஸோ வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து லாஸ் தெரியல. சரியா? ஸோ ஃபாரஸ்ட் லாஸ் இருக்கு, அந்த லாஸ் ட்ரெக்கர்ஸுக்கு தெரியணும், ஆனால் தெரியறது இல்லை. இதை அட்வான்டேஜா பிரைவேட் அட்வென்ச்சரஸ் கிளப்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி அதுவும் ஆன்லைன்லயே தே டென் டு மிஸ்கைட் தி யங்ஸ்டர்ஸ் ஃபார் தி ட்ரெக்கிங். அண்ட் இது அட்வென்ச்சரஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆளுங்களும் சரி என்ன தப்பு போயிட்டு வரலாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா சரி இந்த மாதிரி இப்போ ட்ரெக்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ணணும், அதாவது இல்லீகல் முறையில் ட்ரெக்கிங் நடக்குது, இதை ஸ்டாப் பண்ணணும், என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சி ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் இயர் இந்த குரங்கணி ட்ராஜடி நடக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ரூல் எடுத்துட்டு வந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள நீங்கள் ட்ரெக்கிங் போனோம்னா தென் கம்பெட்டன்ட் அத்தாரிட்டி கிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும், அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது வரையும் இல்லாமல் ஒன் ஹேஸ் டு பே அ ஃபீ அப்படின்னு கூட சொன்னாங்க. சரியா? ஸோ இதை வந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஈகோ டூரிசம் வச்சிருக்கு. ஸோ இந்த ஈகோ டூரிசம்ல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அனிமல் கிட்லேருந்து, ரைட் க்ளோதிங், ரைட் ஃபுட்வேர், அண்ட் அதே மாதிரி trained person who is well aware of the terrain or the area. So இந்த மாதிரி ஸ்டேட் ரெண்டு டூரிசம் இருக்கு which with proper rules and regulations. So இதை வந்து ப்ரொமோட் பண்ணணும் so that youngsters instead of going into the trap of private adventurous clubs they can choose eco tourism. Fine. சரி, தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணணும். அதாவது சர்வேலன்ஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த சர்வேலன்ஸ் சிஸ்டம் மூலியமாக இல்லீகல் என்ட்ரி ஏதாவது நடக்குதா இதை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் பண்ணணும். சரியா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த குறுங்கினி ஃபயர் ட்ராஜடிக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க, தட் இஸ் அட்டூலியா மிஸ்ரா கமிட்டி. இந்த அட்டூலியா மிஸ்ரா கமிட்டி தே கேவ் தி ரெக்கமெண்டேஷன்ஸ். அண்ட் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, அதாவது யூஏவி. சரியா? ஸோ கல்யாணத்துலலாம் பறக்க விடுவாங்களே இப்போ மேலே ஹெலிகாப்டர் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபாரஸ்ட் மேலே பறக்க வைங்க பிகாஸ் தேர் ஹேப்பன்ஸ் டு பி அன் ஷார்ட் ஆஃப் மேன் பவர். சரியா? ஸோ இது மூலியமாக நீங்க சர்வேலன்ஸ் எடுத்துட்டு வரலாம், யூஏவி மூலியமாக சர்வேலன்ஸ் எடுத்துட்டு வரலாம், இல்லீகல் ட்ரெக்கிங் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இது ஒரு பாயிண்ட். அகைன் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா லாஸ் நீட் டு பி டைட்டன்ட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அதாவது யாராவது வயலேட்டர்ஸ் இருக்காங்களா தென் அவங்களுக்கு ஸ்ட்ரிஞ்சன்டான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ ட்ரெஸ் பாசிங் யாராவது பண்றாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கணும். ஃபைன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா பிரைவேட்
கிளப்ஸ் ஆஃப்லைன்ல ஆன்லைன்ல இந்த மாதிரி ஆட்ஸ் கொடுக்குறாங்களே அன்ஆத்தரைஸ்டு ட்ரெக்ஸுக்கெல்லாம் இதை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே மானிட்டர் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸை மானிட்டர் பண்ணி இவங்களுக்கு ஒரு செக் வைக்கணும். புரியுதுங்களா? ஸோ தீஸ் ஆர் தி ஸ்டெப்ஸ் விச் இஸ் நீடட் டு பி டேக்கன் இன் ஆர்டர் டு பிரிவென்ட் தி சார்ட் ஆஃப் இல்லீகல். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஜெனரலைஸ்டான ஆர்டிகல், நத்திங் மச் டு இன்ஃபர் ஃப்ரம் திஸ், பட் எஸ் தெரிஞ்சுக்கணும் நீங்க. சரிங்களா? எனிவே வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் ரீடிசைனிங் இந்தியாஸ் ailing data system. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டேட்டா அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் கால்குலேஷனை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல், அதாவது ஜிடிபி கால்குலேஷன் அண்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம், இதை பற்றிலாம் இந்த ஆர்டிகலில் பேசியிருக்காங்க. சரியா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ளாவை பற்றி பேசுகிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிடிபி டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், அதில் ஃப்ளா இருக்குதான். சரியா? ஸோ ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் ஆத்தர் இப்படி தான் கொடுக்குறாரு. ஜிடிபி டேட்டாவில் ஃப்ளா இருக்குது. எதில் ஃப்ளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேஸ் இயரில். ஸோ 2011-12 பேஸ் இயராக வச்சு அந்த டேட்டாவை 2015 ரிலீஸ் பண்ணுறாங்க. சரியா? இது வரையும் எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா நிறைய நாளைக்கு ரிலீஸே பண்ணல. அண்ட் இது வரையும் எல்லாமே இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதாவது என்னன்னா, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் என்எஸ்ஓ கீழே எடுத்துட்டு வந்துட்டாங்க. தட் இஸ் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரையும் நான் கொஞ்சோண்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஏன்னா இந்த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் இது. ஸோ என்ன பண்ணாங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாசத்துல தான், மே 2019 கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, என்எஸ்எஸ்ஓயும் சிஎஸ்ஓவையும் ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணிட்டு என்எஸ்ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிட்டாங்க. அதாவது என்எஸ்எஸ்ஓ, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ், இத சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் கூட மர்ஜ் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? சோ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் merged with NSSO to form NSO, that is நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் ன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? சோ இந்த NSO வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே வரும். ஃபைன். அண்ட் இந்த NSO உடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஜிடிபி எஸ்டிமேட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்களா, இது NSO தான் ரிலீஸ் பண்ணோம். இப்போ புரியுதுங்களா? சோ ஜிடிபி யார் ரிலீஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா NSO அப்படின்னு தான் உங்க ஆன்சர் இருக்கணும். ஃபைன். சரி. சோ இந்த மாதிரி ரீசன்ட் சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது NSO எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வரையும் இல்லாம நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன், இதுல வந்து சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க கவர்னிங் கவுன்சில்ல. சரியா? சோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டேட்டாவை வந்து மேனிபுலேட் பண்றாங்க. அதாவது ஒரு டேட்டா இருக்கு, அதை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அதை வந்து ஒரு வேரிட் ஃபார்ம்ல தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. உண்மையான டேட்டா ரிலீஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் ரைஸ் ஆகுதான். சோ இந்த ஆர்டிகல்ல ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு அபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, ஒரு டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், இட் ஹேப்பன்ஸ் டு பி இன் பப்ளிக் குட். சரியா? சோ இப்போ ஒரு எக்கானமி நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் யாரு கொடுப்பாங்க? இட் இஸ் தி டேட்டா. சோ இந்த டேட்டா வந்து இண்டிபெண்டன்ட்டாக இருக்கணும், இம்பார்ஷியலாக இருக்கணும். புரியுதுங்களா? சரி. இப்போ ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இதோட இம்பாக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. அதாவது ஒரு டேட்டா சிஸ்டம் ப்ராப்பராக இல்லைன்னா வாட் ஆர் ஆல் த இம்பாக்ட்ஸ், வைட் ரேஞ்சிங் இம்பாக்ட் பத்தி பேசுறாரு. சோ என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க ஜிடிபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட். சரியா? சோ ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். சோ ஜிடிபினா என்னது? கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய வேல்யூ, தட் இஸ் வித் இன் a financial year. அதாவது வித்தவுட் டூப்ளிகேஷன். அதாவது ஒரு கூட்ஸ் இருக்குன்னா அந்த கூட்ஸ் வந்து டபுள் கவுண்ட் பண்ணக்கூடாது, சிங்கிளாக கவுண்ட் பண்ணி இதோட வேல்யூ என்ன, அதே மாதிரி சர்வீசஸ் இருக்குன்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கிரியேட் பண்றது தானே ஜிடிபி. அது ஒரு மானிட்டரி வேல்யூ தானே. சரி. சோ இதுல பாத்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, டிராக்டர், ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ், கம்யூனிகேஷன், ரியல் எஸ்டேட், பேங்கிங், சர்வீசஸ் எல்லாமே இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு மானிட்டரி வேல்யூ கொடுத்து இதோட அக்யூமுலேஷன் தானே ஜிடிபி. சரி. இந்த வேலையை யார் செய்வா? அதாவது இந்த ப்ரொடக்ஷன் எல்லாம் மெஷர் பண்ணி எவ்வளவு கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, இன்கம் எவ்வளவு இருக்குது, வெல்த் எவ்வளவு இருக்குது, சோ இதை எல்லாத்தையும் எந்த மெத்தட்ல அசஸ் பண்ண போறாங்க? புரியுதுங்களா? சோ யார் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லல, எப்படி பண்ணுவாங்க, வாட் இஸ் a சிஸ்டம், ஆன் வாட் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் சிஸ்டம் ஆஃப் நேஷனல் அக்கவுண்டிங். சோ இது வந்து ஒரு டிசைன் மாதிரி. இந்த டிசைன்ல வந்து இப்படிதான் மெஷர்ஸ் எடுத்துட்டு வரணும். அதாவது ப்ரொடக்ஷன் நடக்குதா, இந்த ப்ரொடக்ஷனை வந்து இப்படிதான் நீங்க மெஷர் பண்ணணும், கன்சம்ஷன் நடக்குதா, கன்சம்ஷனை வந்து நீங்க இப்படிதான் மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற டிசைன் தான் இந்த சிஸ்டம் ஆஃப் நேஷனல் அக்கவுண்டிங். அண்ட் இதுல தான், அதாவது இந்த சிஸ்டம் ஆஃப் நேஷனல் அக்கவுண்டிங் மூலியமாக தான் நம்ம ஜிடிபி டேட்டாவும் கால்குலேட் பண்றோம். சரியா? சோ இப்போ ஜிடிபி டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு வைங்க, இந்த டேட்டா பாத்தீங்கன்னா இந்த ஜிடிபி டேட்டா பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரியா? சோ இப்போ ஒருத்தர் வந்து இன்னொரு நேஷன்ல இன்வெஸ்ட் பண்றாருன்னா ஜிடிபி பார்த்து தானே பண்ணுவாரு. அதே மாதிரி இட் இன்ஃப்ளூயன்சஸ் மார்க்கெட். சரியா? சோ இன்வெஸ்டர்ஸ், மார்க்கெட் சிச்சுவேஷன், ஜிடிபி டேட்டாஸை வச்சு பார்ப்பாங்க. ஃபண்ட் ஃப்ளோவை வந்து ரெகுலேட் பண்ணோம், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிட்டர்மைன் பண்ணோம். புரியுதுங்களா? சோ த இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஸ் வந்து ஜிடிபியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடிபி இஸ் நாட் பெர்ஃபார்மிங் குட்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அந்த கண்ட்ரில வந்து எக்கானமி வந்து புவராக இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ ப்ரொடக்ஷன் எடுத்துட்டு வருவாங்களா? எடுத்துட்டு வர மாட்டாங்க. புரியுதுங்களா? சோ த இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஸ், இதனால ப்ரொடக்டிவிட்டி அடி வாங்கும்.
அதே மாதிரி ரிசோர்ஸ் அலோகேஷன், அதே மாதிரி கவர்மெண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், ஜிடிபியை பேஸ் பண்ணி தான் எந்த செக்டாருக்கு எவ்வளவு ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. டிமாண்ட் அண்ட் சப்ளை இதை பேஸ் பண்ணி இருக்கிற பிரைசஸ் ஃபிளக்சுவேஷன், எக்ஸ்சேஞ்ச் ரேட், வேஜ் ரேட், எம்ப்ளாய்மெண்ட், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்றது எது? இந்த ஜிடிபி டேட்டா தான். அண்ட் இந்த ஜிடிபி டேட்டா வந்து நம்ம சிஸ்டம் ஆஃப் நேஷனல் அக்கவுண்டிங் டிசைன் மூலமாக மெஷர் பண்றோம்னு சொல்லிட்டு வைங்க. சோ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ஒரு ஜிடிபிக்கு. சோ இதனால தான் நம்ம ஜிடிபியை வந்து கரண்ட் பிரைஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதத்துல கால்குலேட் பண்றோம். புரியுதுங்களா? தட் இஸ் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் நெசசரி. ஏன்னா அப்பதான் கம்பேரிசன் ஒழுங்காக இருக்கும், அப்பதான் நிறைய செக்டார்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். புரியுதுங்களா? ஆனா என்ன ஃப்ளா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்ன ஃப்ளா நடக்குதுன்னா, இந்த பிரைஸ் பிளக்சுவேஷன், இந்த பிரைஸ் எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இப்போ கான்ஸ்டன்ட் பிரைஸ், கரண்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிடிபி டேட்டாவே எடுத்துட்டு வரோம். அதாவது பேஸ் இயரை வச்சு கால்குலேட் பண்ணி நம்ம எடுத்துட்டு வரோம், நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வரோம்ல, இதுல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் எடுத்துட்டு வரலாம். ஏன்னா தீஸ் ஆர் பேஸ்ட் அப்பான் தி பிரைஸ் இண்டெக்ஸ். சரிங்களா? ஸோ பிரைஸ் இண்டெக்ஸ்னா எப்படின்னா, சரி இப்போ ஒரு இண்டெக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், அது கீழே இவ்வளவு கூட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்பாங்க. இந்த கூட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ இதை பேஸ் பண்ணி டேட்டா கால்குலேட் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ்ல ஒரு கமாடிட்டி நீங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், இல்ல ஒரு கமாடிட்டியை நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அப்போ இந்த பிரைசஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாமா? புரியுதுங்களா நான் சொல்றது? அதாவது அந்த ஜிடிபி டேட்டாவை ஒரு ஏதாவது மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாமா? சோ அப்படிதான் ஒரு சிவியரான ஒரு ப்ராப்ளம் இங்க ப்ரிவேல் ஆயின்னு இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ பிரசன்ட் ஜிடிபி டேட்டா சீரீஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் இந்த ஜிடிபி டேட்டாஸ்ல இருந்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார் வந்து கிட்டத்தட்ட 55 to 60% கான்ட்ரிபியூட் பண்ணுது ஜிடிபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் ஆனா சர்வீஸ் செக்டாருக்கு ஒரு பிரைஸ் இண்டெக்ஸே கிடையாது. there is no appropriate price indices for the service sectors. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு பிரைஸ் இண்டிசஸே இல்ல, சோ இண்டெக்ஸ் போட்டு இந்த சர்வீசஸ்க்கு இப்படி இல்ல அப்படின்னு சொல்லும் போது இந்த டேட்டா எந்த அளவுக்கு ஒரு வேலிடான டேட்டான்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்றது. ஸோ ஆத்தர் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, சர்வீஸ் செக்டாருக்கு ஒரு அப்ராப்ரியேட் பிரைஸ் இண்டிசஸ் இல்லை. இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த டீஃப்ளேட்டர்ஸ் இருக்குல்ல, டீஃப்ளேட்டர்ஸும் ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது டீஃப்ளேட்டர்ஸ்னா கரண்ட் ஜிடிபி அண்ட் கான்ஸ்டன்ட் ஜிடிபி, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்சஸை கண்டுபிடிச்சு சொல்லும். அதாவது இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் டீஃப்ளேட்டர்ஸ். சரிங்களா? ஸோ சர்வீஸ் செக்டார் பேஸ் பண்ணி பிரைஸ் இண்டிசஸ் இல்லை, இதனால டீஃப்ளேட்டர்ஸும் ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேட்டாஸ் அப்ராப்ரியேட் இல்லாம இருக்கு. புரியுதுங்களா? சரி, இது ஒரு ஃப்ளா. அதாவது இப்போ நம்ம பார்த்ததுல இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிடிபி டேட்டாங்க. இது வந்து நம்ம சிஸ்டம் ஆஃப் நேஷனல் அக்கவுண்டிங் மூலியமாக கால்குலேட் பண்றோம். அண்ட் இதோட அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு. பட் ஆனா என்னதான் இது கரண்ட் பிரைஸ், கான்ஸ்டன்ட் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு விதமாக இதை கால்குலேட் பண்ணாலும் இட் இஸ் பேஸ்ட் அப்பான் தி பிரைஸ் இண்டெக்ஸ். அண்ட் இந்த இண்டெக்ஸ் வந்து அப்ராப்ரியேட்டாக இல்லை. பிளஸ் ஆடட் டு இட் சர்வீஸ் செக்டார்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் பிரைஸ் இண்டிசஸ்ல இல்ல, ஒரு இண்டெக்ஸ்ல இல்ல. ஸோ அதனால ஜிடிபி வேல்யூஸ் வந்து மேனிபுலேட்டடாக இருக்குது, டீஃப்ளேட்டர்ஸும் ஒழுங்காக இல்ல. புரியுதுங்களா? சோ இதுதான் நம்ம இப்ப பார்த்திருக்கிறோம். சரி, நெக்ஸ்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னொரு சேஞ்சஸ் நம்ம எடுத்துட்டு வந்தோம். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி சர்வே எடுத்துட்டு வரணும்னா ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டு வரோம். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வந்தாங்க. தட் வாஸ் கால்ட் அஸ் MCA 21. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் கீழே எடுத்துட்டு வந்த இனிஷியேட்டிவ் இது MCA 21. சோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு சிஸ்டம்ங்க. இது வந்து ஒரு இ கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். சோ இதுல என்னன்னா, ஒரு கார்ப்பரேட் ஃபர்ம் இருக்காங்க, ஒரு இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்கன்னா இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த இ கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ். சோ இதுல வந்து ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ஸ்டாச்சுட்டரிலி தே ஹேவ் டு ப்ரொவைட் ஆல் தி டேட்டாஸ் வித் ரிகார்ட்ஸ் டு தேர் கம்பெனி. சரியா? சோ இப்போ ஒரு கார்ப்பரேட் அஃபேர்ஸ் ஃபர்ம் இருக்கு, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இருக்குன்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் them டு ரெஜிஸ்டர் அண்டர் திஸ் MCA 21 and they have to provide data. புரியுதுங்களா? சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டார்டிங்ல வந்து நீங்க ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரி மூலமாக டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் MCA மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் 21 எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணீங்க. ஆனா இதுல நிறைய இஷ்யூஸ் இருக்கு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த MCA 21ல டிஃபங்க்ட் என்டர்பிரைசஸ்லாம் இருக்குதான். டிஃபங்க்ட் என்டர்பிரைசஸ்னா என்னன்னா, அதாவது அது ஒன்னும் எக்ஸிஸ்டிங்லயே இல்ல ஆல்ரெடி லாஸ்ல போயின்னு இருக்க ஃபர்ம், இல்ல அந்த ஃபர்மோடைய டேட்டாவே நம்மளுக்கு அவசியம் இல்ல அப்படின்னு இருக்கிற என்டர்பிரைசஸ்லாம் நிறைய இருக்குதான். சோ அந்த என்டர்பிரைசஸ் இன்னும் அந்த சிஸ்டம்ல இருந்து வெளியே எடுக்கல. புரியுதுங்களா? சோ பழைய டேட்டா இருக்கு, அந்த பழைய டேட்டாவை இன்னும் ரிமூவ் பண்ணல. அண்ட் இது வெறியும் இல்லாம இப்போ ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஏற்கனவே டேட்டா எடுத்துட்டு வந்திருந்தது இல்ல,
அதே மாதிரி தானே MCA 21. அப்போ இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கணும்ல. அதாவது இந்த MCA 21 வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுதா, எஃபிஷியண்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதை பேஸ் பண்ணி ஒரு கம்பேரிசனும் பண்ணல, புரியுதுங்களா? அண்ட் அதே மாதிரி சர்வீஸ் செக்டார்ல பேஸ் பண்ணி இருக்கிற என்டர்பிரைசஸ் மேல ஒரு ப்ராப்பரான சர்வேவும் எடுத்துட்டு வரல. அண்ட் அப்படியும் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அதுல நிறைய ஃப்ளா இருக்கு, புரியுதுங்களா? ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன் ஒழுங்காக இல்ல. ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தது ஜிடிபி டேட்டா கலெக்ஷன் வந்து அதுல ஃப்ளா இருக்கிறது பார்த்தோம். இப்போ MCAல ஃப்ளா இருக்கிறது பார்க்குறோம். ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஆர்டிகல்ல வந்து அன்சேஞ்ச்டு அப்ரோச் பத்தி பேசுறாங்க. அதாவது சார் அப்போ MCA 21 நம்ம மாத்தி இருக்கிறோமே சார்னா, இதுல ஃப்ளா இருக்கு, ரைட். பட் ஆனா இன்னும் நிறைய டேட்டாஸ் வந்து, அதாவது டேட்டா கலெக்ஷன்ஸ் ஒரு டேட்டா இவாலுவேஷன்ஸ் வந்து அன்சேஞ்ச்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் மீன் பண்ண வர்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்தியால டேட்டா கலெக்ஷன் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் இது எல்லாமே இட் இஸ் பேஸ்ட் அப்பான் a fixed method and for the long time நம்ம இந்த fixed method தான் ஃபாலோ பண்றோம். என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா it is using an index, அதாவது லாஸ்ட் பேரியஸ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ லாஸ்ட் பேரியஸ் இண்டெக்ஸ்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றோம், சரியா? ஸோ கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல ஒரு பேஸ்கெட்ஸ் ஆஃப் கூட்ஸ் இருக்கும். அந்த கூட்ஸை பேஸ் பண்ணி பிரைஸ் சேஞ்சஸ் எப்படி இருக்கு இதை நம்ம பார்க்கறோம், புரியுதுங்களா? ஸோ இது வந்து கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். சரி, இப்போ ஹெட்லைன் இன்ஃபிளேஷன், கோர் இன்ஃபிளேஷன் சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்றோம். இப்போ ஹெட்லைன் இன்ஃபிளேஷன்ல எல்லாம் வரும், கோர் இன்ஃபிளேஷன்ல வாலடைல் ப்ராடக்ட்ஸ் வராது, அதாவது ஃபுட் அதே மாதிரி ஆயில் பிரைசஸ் இதெல்லாம் வராது. ஸோ வாட் டஸ் இட் மீன்? ஒரு சில இண்டெக்ஸ்ல சில பொருட்கள் இருக்கும், இதை பேஸ் பண்ணி தானே பிரைஸ் சேஞ்சஸ் நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ இந்த மாதிரி வெறும் இண்டெக்ஸை வச்சே நீங்க ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்றீங்கன்னா அதை வந்து லாஸ்ட் பீரியஸ் இண்டெக்ஸ் நம்ம சொல்லுவோம், புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ ஒரு இண்டெக்ஸ், ஒரு பேஸ் இயர், ஒரு பேஸ் பிரைஸ், இது ஒண்ணுதான மெத்தட் இருக்கு. ஸோ இண்டெக்ஸ் 100க்கு மேலே போயிடுச்சுன்னா ப்ரைஸ் ரைஸ் ஆயிடுச்சு, 100க்கு கம்மி. இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் நம்ம, புரியுதுங்களா? அண்ட் அதே மாதிரி ஈல்டு ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராப் கட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதாவது இப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அதில் எஸ்டிமேட் பண்ணணும். அந்த எஸ்டிமேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராப் கட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக இருக்குதான். ஸோ இது ஒன்னொன்னும் நம்ம என்னது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ரேதர் த ஹோலிஸ்டிக் பாயிண்ட் இஸ் லைக் ஒரு அப்ரோச் வந்து அன்சேஞ்சாக இருக்குது. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு வரணும்னு வைங்களா, இதெல்லாம் சர்வே மூலியமாக தான் நம்ம எடுத்துட்டு வரோமா? அண்ட் ஒரு புது இனிஷியேட்டிவ் ஒரு புது விஷயங்கள்ல நம்ம டேட்டாஸ் கன்சிடரே பண்ண மாட்டேன்றோமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அவங்களுக்கு வந்து இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா ரென்யூமரேட்டிவ் பிரைசஸ், அதாவது அவங்க அறுவடை பண்ணதுக்கு அவங்களுக்கு வேண்டிய விலை, சரியா? ரென்யூமரேட்டிவ் ஒரு ப்ராஃபிட்டபிளான பிரைஸ் அதுதான் உங்களுக்கு வேணும், அதுதான் உங்களுக்கு இருக்கிற மேஜர் கன்சர்னே அக்ரிகல்ச்சர்ல. அண்ட் இந்த ரென்யூமரேட்டிவ் பிரைஸை நீங்க கால்குலேட் பண்ணனும்னா யூ ஹேவ் டு கன்சிடர் மெனி திங்ஸ். என்னென்னது? சாயில் கண்டிஷன்ஸ், மாய்ஸ்சர், டெம்பரேச்சர், வாட்டர், ஃபர்டிலைசர் விச் இஸ் யூஸ்டு, அதே மாதிரி இந்த ட்ரேடு, மார்க்கெட் பிரைசஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா இதுல மாய்ஸ்சர், சாயில் கண்டிஷன்ஸ்லாம் எங்க நம்ம கன்சிடர் பண்றோம், புரியுதுங்களா? அதாவது டேட்டாவை எங்க நம்ம அனலைஸ் பண்றோம்? ஸோ ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு டேட்டா அனாலிசிஸ் பண்றோமா நம்ம? ஸோ அப்ரோச் வந்து ஒரே மெத்தடாக தான் இருக்குது. அதே இண்டெக்ஸ், அதே ஈல்டு ரேட்டு, அதே ப்ரொடக்டிவிட்டி ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ மாற்றங்கள் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆத்தர் இங்க சொல்ற வர்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா டேட்டா எடுத்துட்டு வராங்களாம், அதாவது எதுக்காக? ப்ரொடக்டிவிட்டியை சப்போர்ட் பண்றதுக்காக டேட்டா எடுத்துட்டு வராங்களாம், சரிங்களா? ஸோ ப்ரொடக்டிவிட்டியை சப்போர்ட் பண்றதுக்காக டேட்டானா சொல்லிடுவாங்க. அதாவது நீங்க சாயில் பாத்தீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி சாயில் தான் நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அலுவியல் சாயில் இருக்குன்னு வைங்களேன், எல்லாருமே இந்த வருஷம் அலுவியல் சாயில்ல பேடி எடுத்துட்டு வராங்க. உங்ககிட்ட வேற சாயில் இருந்ததுன்னா நீங்க இந்த வெஜிடபிளை க்ரோ பண்ணுங்க, நல்ல டிமாண்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ரொடக்டிவிட்டியை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற டேட்டா, புரியுதுங்களா? ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்கும். இந்த மாதம் வந்து மாய்ஸ்சர் இவ்வளோ தான் இருக்கும், ஸோ நீங்கள் இந்த கிராப் அறுவடை செய்யலாம். இந்த மாதிரி கவர்மெண்ட்டே எடுத்துகிட்டு வரணும் இனிஷியேட்டிவ். ஆனால் நம்ம செய்கிறோமா? சரியா? ஸோ இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன் நடக்குது, ஆனால் அது அனாலிசிஸ் பண்ணி அது ஒரு மீனிங்ஃபுல் யூட்டிலைசேஷன் நம்ம எடுத்துகிட்டு வரணும், புரியுதுங்களா? ஸோ கலெக்ஷன், அனாலிசிஸ் இதெல்லாம் மாடர்னைசேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் இங்கே மீன் பண்ண வர்றாரு, புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திருப்பியும் நான் ரிகால் பண்ணுறேன், ஏன்னா இந்த ஆர்டிகல் எல்லாமே வந்து ரிகால் பண்ணாதான் ஞாபகம் இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகலில் சொன்னது வந்து ஜிடிபி டேட்டாவில் ஃப்ளா, அதாவது பிரைஸ் இண்டிசஸ்ல சர்வீசஸ் இல்ல, அதனால டிஃப்ளேட்டர் ஒழுங்காக ஒர்க் செய்யல. சரி, செகண்ட் ஃப்ளோ நம்ம பார்த்தது MCA 21, தேர்ட் ஃப்ளோ நம்ம பார்த்தது அன்சேஞ்ச்டு அப்ரோச். ஸோ காலகாலமா அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஃபைன். இப்போ ஃபோர்த் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டேட்டா லாஜிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு ஆத்தர் இங்க மீன் பண்ண வராரு. அதாவது இங்க டேட்டா லாஜிஸ்டிக்ஸ்னா வாட் த ஆத்தர் ட்ரைஸ் டு சே இஸ் லைக், இப்போ நீங்க ஒரு டேட்டா வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அந்த டேட்டா வந்து இன்னொரு டேட்டா கூட லிங்க் பண்ணணும்.
சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு இந்த டேட்டா வந்து ரெடியாக இருக்கணும், அவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும். அப்போதான் ஒரு டீப் இன்சைட் நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜிடிபி எடுக்கிறோம்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் ஜிடிபி டேட்டாலேயே இன்க்ளூசிவ் growth எவ்வளோ இருக்கு, காம்படிஷன் பேஸ் பண்ணி டேட்டாஸ், பிளஸ் டெக்னாலஜிஸ் பேஸ் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் எவ்வளோ இருக்கு, டெக்னாலஜி பேஸ் பண்ணி ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ இருக்கு, சர்வீஸ் செக்டர்ஸ் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது, என்விரான்மெண்டலி how we are protecting. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், சோஷியல் வெல்ஃபேர். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் கூட நம்ம வச்சிருக்கணும். along with the GDP we need to have these datas, and GDP டேட்டாவை இந்த டேட்டாவோட கம்பேர் பண்ணணும் நம்ம. புரியுதுங்களா? ஸோ இப்போ IPCC ரிப்போர்ட்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னா கிளைமேட் சேஞ்ச்னால எவ்வளவோ $1 trillion வந்து நம்ம லூஸ் பண்ண போறோம் அப்படின்றாங்க. ஸோ how it is impacting the GDP அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும்ல. அப்போ கம்பேரிசன் மூலியமாக தானே வரும். ஸோ என்ன செய்யணும்னா இதுக்கு we need to change the existing system, and இப்போ புது சிஸ்டம் எப்படி இருக்கணும்னா இன்டிகிரேட்டட் சிஸ்டமாக இருக்கணும். சரிங்களா? ஸோ எல்லா செக்டார்ஸ் ஆர் எல்லா டேட்டாஸை கம்பைன் பண்ணி அழகாக டிமார்கேட் பண்ணி பிரசன்டபிள் மேனர்ல இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா we need to be a $5 trillion economy by 2024-25 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. we have to tap the resources அப்படின்லாம் சொல்றாங்க. எல்லாம் ரைட். ஆனா இதெல்லாம் டேப் பண்ணணும்னா உங்களுக்கு டேட்டா வேணும். ஸோ வித்தவுட் ப்ராப்பர் டேட்டா how you are going to do it? ஸோ டேட்டா இல்லாம எஃபிஷியன்சி வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்றாரு ஆத்தர். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஒரு क्वेश्चन ஒன்று ரைஸ் ஆகும், சார் அப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து டேட்டா தேவைன்னு சொல்லிட்டு தெரியாதா சார், அப்போ கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப்ஸும் எடுத்துருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்கன்னா, சரி கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க, they would have appointed committee, பட் அப்பாயிண்டிங் கமிட்டி, அதாவது இந்த டேட்டால இந்த ஃப்ளா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணா வரையும் பத்தாது. rather what we need is like we need system. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம ஒரு சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா, நேஷனல் அக்கவுண்டிங் சிஸ்டம் ஆர் சிஸ்டம் ஆஃப் நேஷனல் அக்கவுண்டிங், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வேணும். so that அந்த ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டா வச்சிருக்கிற மாதிரி, புரியுதுங்களா? சோ தட் அந்த டேட்டா வந்து ரிலையபிள், வேலிட் அண்ட் கன்சிஸ்டன்டா இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வேணும். அண்ட் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வேணும். சோ வித்தவுட் டெக்னாலஜி டேட்டா அனாலிசிஸ் இஸ் கோயிங் டு பி குவைட் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. அண்ட் இது வரையும் இல்லாம ஆத்தர் இங்க என்ன மீன் பண்றாருன்னா, கமிட்டிஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அந்த கமிட்டிஸ் எதுக்காக யூஸ் பண்ணுங்கன்னா ஆடிட்டுக்காக யூஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? சோ ஆடிட்டுக்குன்னு ஒரு டீம் வைங்க, அந்த கமிட்டிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி சொல்லுங்க. அண்ட் அதே மாதிரி ரெட் டேபிசம் கட் பண்றதுக்காக ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுங்க. டெசிஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் எப்படி பண்றதுன்னு சொல்றதுக்காக அந்த கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணுங்க. அதாவது இந்த டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? சோ இதுதான் ரங்கராஜன் கமிஷன் தன்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்ல கொடுத்தாங்க. தட் இஸ் இன் தி இயர் 2006. அண்ட் இது வரையும் இல்லாம நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன்ஸும் இதான் சொன்னாங்க. அதாவது the usage of committee should be for audit, should be to implement decision, should be to cut red tapeism and so on. புரியுதுங்களா? சோ ஒரு பக்கம் டெக்னாலஜி எடுத்துருவாங்க, இன்னொரு பக்கம் கமிட்டிஸோட ஹெல்ப் எடுங்க. நீங்க வெறும் கமிட்டிஸ் வரையும் வச்சிருந்தீங்கன்னா கிரெடிபிலிட்டி எப்படி வரும்? சோ we require a system, technology and committee for auditing அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ண வராங்க. புரியுதுங்களா? சோ ஆத்தர் இங்க டேட்டா லாஜிஸ்டிக்ஸ்ல என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கம்பேரிசன் ஆஃப் டேட்டா இருக்கணும் அப்படின்றாரு. அண்ட் வாஸ்ட் டேட்டா இருக்கும், வாஸ்ட் டேட்டாவை பிக் டேட்டா டெக்னாலஜி இல்லாம உங்களால ஹேண்டில் பண்ண முடியாதுன்றாரு. பிளஸ் கமிட்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணா வரையும் பத்தாது, யூ நீட் டு சேஞ்ச் தி ஒர்க் ஆஃப் தி கமிட்டிஸ் அப்படின்னு சொல்ல வராரு. புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ the present and future பத்தி பேசுறாரு ஆத்தர். சோ என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பிரசன்ட் நேஷனல் அக்கவுண்டிங் அண்ட் அனாலிட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய டைமென்ஷன்ஸ் வந்து மிஸ் பண்ணுது, which is required for the economy. அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுதான். அண்ட் இது வரையும் இல்லாம இப்போ நேச்சர் ஆஃப் தி எக்கானமி அண்ட் தி கேரக்டர் ஆர் தி பிஹேவியர் ஆஃப் தி எக்கானமி எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். we require technological and institutional support. we require a new framework for analysis for these sort of complex system. ஏன்னா இப்போ மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாலே லேபர்ஸ் எல்லாம் டெக்னாலஜி ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாம் பயங்கரமாக சேஞ்ச் ஆகுது, ஆட்டோமேஷன் இஸ் growing up. சோ இதெல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட டெக்னாலஜி இருக்கணும். சோ ஒரே பாயிண்ட கொஞ்சம் எலாபரேட்டிவா பேசுறாரு. சரியா? சோ இதை அனலைஸ் பண்ணா, அதே மாதிரி அன்எம்ப்ளாய்டு இருக்காங்களா அவங்களுக்கு வேலை கொடுக்கற மாதிரி நம்ம கிட்ட டேட்டா இருக்கணும். அப்போதான் எஃபிஷியன்சி, ஸ்டெபிலிட்டி இருக்கும் மார்க்கெட்ல. புரியுதுங்களா? சோ ஒரு டேட்டா இருக்குன்னா இந்த டேட்டா எப்படி இருக்கணும்னா மார்க்கெட் பேஸ் பண்ணி கிளியரான வியூ பாயிண்ட்ஸ் இருக்கணும், பிரைசஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும், ரிஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா இருக்கணும், ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கா அதோட எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி டேட்டாஸ் இருக்கணும், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதை பேஸ் பண்ணி டேட்டாஸ் இருக்கணும். புரியுதுங்களா நான் சொல்றது? சோ இட் இஸ் நாட் ஒன்லி லைக் எவ்வளவு ப்ரொடக்ஷன், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சொல்றது டேட்டா கிடையாது. இதையும் தாண்டி வேல்யூஸ், என்விரான்மெண்ட், இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? அண்ட் இது வரையும் இல்லாம இந்தியால இன்இக்வாலிட்டி இருக்குன்னா இந்த இன்இக்வாலிட்டி எல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு வரணும்னா we need data like this. Fine. So
இந்த ஆர்டிகல்ல ஒரு அழகான பாயிண்ட் சொல்றாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன். ஸோ மேக்ரோ எக்கனாமினா அதான் ஜிடிபி டேட்டாஸ், இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா இருக்கு. இதை பேஸ் பண்ணி அனாலிசிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன். தென் இது வந்து எப்படி இருக்குன்னா சிமெட்ரிக் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸை வந்து கன்சிடர் பண்றது இல்லை. புரியுதுங்களா? ஸோ என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ஜிடிபி இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன். தென் அந்த ஜிடிபி நம்பர்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு வைங்க. இப்போ இந்தியாவுடைய ஜிடிபி growth rate வந்து 9% இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இந்தியா happens to be the world largest GDP in the world ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தென் whether it means that அங்க இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே பணக்காரங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பேசிஸ்ல பார்க்கும்போது அந்த மார்க்கெட்ல அவர் அந்த ஜிடிபி அதிகமாக இருக்கிற நேஷன்ல அவன் நல்லா வாழ்றான்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இருக்கிற பிரசன்ட் மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க், இப்போ இருக்கிற பிரசன்ட் டேட்டா அனாலிசிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு மேஜர் வியூவாக பார்த்துடுறாங்க, மேக்ரோ வியூவாக பார்க்கறாங்க. ஸோ ஜிடிபி நல்லா இருக்கா, கண்ட்ரி நல்லா இருக்கு. ராதர் தே டு நாட் ஃபோக்கஸ் ஆன் தி ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ். புரியுதுங்களா? ஆனா இங்க ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரியலிஸ்டிக் டேட்டாஸ் அனாலிசிஸ் இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மைக்ரோ பிஹேவியர் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ் வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி ஹவு தே ஆர் பிஹேவிங் வெல் வித் தி எக்கானமி when the economy is behaving good. அவங்க மியூச்சுவல் இன்டராக்ஷன்ஸ் பார்க்கணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் மியூச்சுவல் இன்டராக்ஷன். புரியுதுங்களா? சோ இப்போ எக்கானமி நல்லா இருக்கு, மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா, ஹவு தே ஆர் பிஹேவிங், இந்த மாதிரி இன்டராக்டிவாக இருக்கணும். சோ மைக்ரோ டேட்டாவை வச்சு நீங்க அனாலிசிஸ் பண்ணுங்க, மைக்ரோ டேட்டாவை வச்சு நீங்க சிஸ்டம் பில்ட் பண்ணுங்க. அண்ட் மைக்ரோ வந்து மேக்ரோவோட இன்டகிரேட் பண்ணுங்க. ஏன்னா இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா டேட்டா இஸ் தி நியூ ஆயில். அண்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் வித்அவுட் டேட்டா. இட் இஸ் டீப்லி ரூட்டட் இன் டேட்டா. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி, சோஷியல் வெல்ஃபேர், மெஷர்ஸ், காம்படிஷன், இது எல்லாத்தையும் நீங்க ஒரு இன்டகிரேட்டட் மேனராக வச்சிருக்கணும். மைக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ் as well as in மேக்ரோ as well as in மைக்ரோ. அப்போதான் டிரான்ஸ்பரன்சி இருக்கும், அப்போதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணிடுறாரு ஆத்தர். புரியுதுங்களா? சரி, ஓகே, ரைட், ஃபைன். இப்போ நான் இந்த ஆர்டிகலோடைய கிளிம்ஸ் உங்களுக்கு சொல்றேன். சோ தட் நம்ம என்னதான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஃபர்ஸ்ட் ஜிடிபி டேட்டா ஃபிகர்ஸ் மேனிபுலேட் ஆயிருக்கு. அதாவது இந்தியாவில் இருந்த ஃபிளாஸை நம்ம பார்த்தோம். ஸோ ஜிடிபி டேட்டா ஃபிகர்ஸ் வந்து பேஸ் இயர் 2011-12 வச்சு 2015 ரிலீஸ் பண்ணாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்து ப்ராப்பராக ரிலீஸ் பண்றது இல்ல. என்எஸ்எஸ்ஓ அண்ட் சிஎஸ்ஓ வந்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் கீழே எடுத்துட்டு வந்தீங்க. சரியா? ஸோ டேட்டாஸை மேனிபுலேட் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் டேட்டா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. வி ஹேவ் அ சிஸ்டம் which is called a system of national accounting which tells how a GDP should be calculated. and இது வரையும் இல்லாம GDP யோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கு. அதனால தான் கரண்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் பிரைஸ்ல நம்ம இதை கால்குலேட் பண்றோம். ஆனா என்னதான் இருந்தாலும் இது பிரைஸ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், பிரைஸை மேனிபுலேட் பண்ணிடலாம். அண்ட் சர்வீஸ் செக்டர் கான்ட்ரிபியூஷன் ஜிடிபிலன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஏன்னா பிரைஸ் இண்டிசஸ் ப்ராப்பராக இல்ல சர்வீஸ் செக்டருக்கு. ஸோ இதனால டீஃப்ளேட்டரும் ஒழுங்காக ஒர்க் ஆகிறது இல்லை, அதாவது இன்ஃபிளேஷனும் நம்மளுக்கு கிளியராக தெரியறது இல்லை. பிளஸ் ஆடட் டு இட் MCA 21 பத்தி பார்த்தோம். நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் MCA 21 எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அதுலயும் ஃப்ளா இருக்கு. என்ன ஃப்ளா? பழைய கம்பெனிஸ் டேட்டாஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட நம்ம கம்பேர் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஸ் இருக்கு. சரியா? இது வரையும் இல்லாம லாஸ்பெரிஸ் இண்டெக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ லாஸ்பெரிஸ் இண்டெக்ஸ்னா ஒரே பிரைஸ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம அனாலிசிஸ் எடுத்துட்டு வரோம். புரியுதுங்களா? புது புது இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வரணும். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்கா, மாய்ச்சர், டெம்பரேச்சர், சாயில் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணல டேட்டாஸ் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம எடுக்கிறது இல்லை. ராதர் அதே கிராப் கட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதே எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாஸ் தான் நம்ம ரிலீஸ் பண்றோம். ஸோ அன்சேஞ்சு அப்ரோச்சாக இருக்குது. இது ஒரு ஃப்ளா. பிளஸ் ஆடட் டு இட் டேட்டாஸை வந்து கம்பைன் பண்ணணும். டேட்டா லாஜிஸ்டிக்ஸ் இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த டேட்டாவையும் அந்த டேட்டாவையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஈஸியாக நம்மளுக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்ற மாதிரி டேட்டா இருக்கணும். அண்ட் இது வரையும் இல்லாமல் இப்போ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. அந்த டெக்னாலஜிக்கு ஏற்றவாறு டேட்டாஸ் இருக்கணும். ஃபைன். ஸோ இப்போ பிரசன்ட் கவர்மெண்ட் கிட்ட நிறைய ஃப்ளாஸ் இருக்கு. பிரசன்ட் கவர்மெண்ட் ஃப்ளாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா கமிட்டியாக தான் அப்பாயின்ட் பண்றாங்க. பிரசன்ட் கவர்மெண்ட்னு சொல்ல முடியாது. பிரசன்ட் டேட்டா கலெக்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா கமிட்டியாக தான் அப்பாயின்ட் பண்றாங்க. கமிட்டிஸ்னால வேலை ஒன்றும் ஆக போறது இல்லை. வாட் வி நீட் இஸ் a நியூ சிஸ்டம் அண்ட் கமிட்டிஸ் ஷுட் லுக் இன்டு அதர் திங்ஸ். இதுதான் ரங்கராஜன் கமிஷனும் சொல்லியிருந்தாங்க. ஃபைன். ஸோ வித்வுட் டேட்டா we cannot do anything. டேட்டாஸ் வச்சு எஃபிஷியன்சி நம்ம எடுத்துட்டு வரணும். டெக்னாலஜிஸ் இனோவேஷன்ஸ் நம்ம எடுத்துட்டு வரணும். அப்பதான் எக்கானமியை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். பிகாஸ் தேர் ஆர் அதர் திங்ஸ் rather than these macro economics things. plus added to it macro economic frameworkல கான்சென்ட்ரேட் பண்றது விட்டுட்டு மைக்ரோ எக்கனாமிக்லயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். அதாவது விட்டுட்டுன்னு இல்ல, மேக்ரோ எக்கனாமி பிளஸ் மைக்ரோ எக்கனாமி ரெண்டுத்திலயும் கான்சென்ட்ரேட் பண்ணோம். so that we can interlink and we can bring in a decent conclusion. so multi disciplinary analysis இருக்கணும்.
புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பேசுறாரு ஆத்தர். ஃபைன். ஸோ டேட்டாவுடைய ரிலவென்ஸ், டேட்டாவுடைய இம்பார்ட்டன்ஸ் இந்த ஆர்டிகல்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ எக்ஸலண்டான ஆர்டிகல். யூ கேன் யூட்டிலைஸ் திஸ் இன் யுவர் ஆன்சர் ரைட்டிங். ஃபைன். ஸோ that's it with regard to this article, guys. We'll move on to the next article, that is guaranteeing health care the Brazilian way. So friends, இப்போ ஏன் இந்த ஆர்டிகலை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரசிலியன் பிரசிடென்ட் போல்சோனாரோ வந்து ரிப்பப்ளிக் டேக்கு இந்தியாவுக்கு வர்றாரு. சரியா? ஸோ இவர் வந்தார்னா இந்தியா ஹேஸ் an opportunity to engage with Brazil and especially in the area of health care அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ண வராங்க. சரியா? ஸோ இப்போ எல்லா நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், they are moving towards universal health coverage. அதாவது universal health coverageனா each and every citizen of the nation should have access to medical facilities. ஸோ இதுதான் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ். ஆனால் இது அட்டெண்ட் பண்ணுறது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்க். அண்ட் காம்ப்ளெக்ஸான டாஸ்க்னா டெவலப்டு நேஷன்ஸ்க்காவது இது ஓகே, டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாஸ்க். ஆனால் பிரேசில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அங்கே கிட்டத்தட்ட 100 பில்லியனுக்கும் மேலே பாப்புலேஷன் இருக்கிறாங்க. அண்ட் அங்கேயும் யூனிவர்சல் ஹெல்த் சிஸ்டம் இருக்குது. அண்ட் அந்த யூனிவர்சல் ஹெல்த் சிஸ்டம் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்குது, ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு பாடமாக இருக்கும். ஏன்னா இந்தியாவில் வி ஹேவ் ஆயுஷ்மான் பாரத். ஸோ ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் அண்ட் ambitious government health program. So friends, I have taken about Ayushman Bharat. The link of that is given in the description box below. So நான் இது இஷ்யூ அனாலிசிஸாக எடுத்திருந்தேன். சரியா? ஸோ பிரைமரி ஹெல்த் கேர் கவரேஜ், செகண்டரி ஹெல்த் கவரேஜ், இதை பேஸ் பண்ணிலாம் பேசியிருப்பாங்க. சரியா? ஸோ பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு சொல்லிட்டு ஹெல்த்தை 3ஆக பிரிச்சுட்டு பிரைமரி ஹெல்த் கவரேஜ் வில்லேஜ் லெவலில் இருக்கணும்னு சொல்றது தான் ஆயுஷ்மான் பாரத். இந்த சிம்பிளட் ஃபார்ம் சொல்றேன்னா. சரியா? ஸோ இப்போ பிரசிலியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே யூனிஃபைட் இந்த ஹெல்த் சிஸ்டம் சஸ் மாடல் இஸ் ஒர்க்கிங் ரியலி குட். சரிங்களா? ஸோ இந்த சஸ் மாடல் ஆர் யூனிஃபைடு ஹெல்த் சிஸ்டம், பிரேசிலியன் ஹெல்த் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பப்ளிக் ஹெல்த் கேர் வந்து ஃப்ரீங்க, அங்க வந்து எல்லாருமே அக்சஸ் பண்ணலாம். பிரைவேட் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு சொல்லிட்டு அங்க காசு கொடுத்து சர்வீஸ் வாங்கிக்கலாம். அண்ட் இதுவரையும் இல்லாம சப்ளிமெண்டல் ஹெல்த் கேர் இருக்குது. அங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் பிரைவேட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் மூலியமாக அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் அட் அண்ட் டிஸ்கவுண்டட் ரேட், சப்ளிமெண்டரி ஹெல்த் சர்வீசஸ் மாதிரி. அண்ட் இதுல கவர்மெண்ட் சில ஃபண்டிங்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா? இந்த யூனிஃபைடு ஹெல்த் மாடல் பிரேசில் எடுத்துட்டு வந்து 30 வருஷத்துக்கு மேல ஆகுது. 1988 எடுத்துட்டு வந்தாங்க. சோ இதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிரேசிலியன்ஸ் ஹெல்த் கவரேஜ் அதிகமா இருக்கு, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமா இருக்கு, இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் குறைஞ்சிருக்கு, போலியோ வேக்சினேஷன் 98% வெறியோ ரீச் ஆயிருக்கு. ஸோ வேக்சினேஷன் ரீச் ஆயிருக்குது. அண்ட் இது வெறியும் இல்லாம சர்ஸ் மாடல்ல வந்து எஃபிஷியன்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. ஸோ இந்த சர்ஸ் மாடல் இவ்வளவு ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபண்டிங் ப்ராப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. ஆனா அங்க பட்ஜெட்ரி டைட் இருக்கும்போது கூட இந்த மாடல் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சான். ஸோ இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா 8% ஆஃப் தி ஜிடிபி வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோமா ஹெல்த்தில். ஆனால் இவங்க 4% ஆஃப் தி ஜிடிபி தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி பார்த்தாலும் ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்குதான். ப்ளஸ் ஆடட் டு இட் ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணதில் என்ன சொல்ல வராங்கன்னா, 2060 ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் வெறும் 1.6% தான் ரைஸ் ஆகுமா, அதாவது பிரேசில்ல. ஸோ வாட் இஸ் தி ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ப்ரோக்ராமா சவுதி டா ஃபெமிலியா, அதாவது ஃபேமிலி ஹெல்த் ப்ரோக்ராம் அங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த யூனிஃபைடு ஹெல்த் சிஸ்டம் கீழே இந்த ஃபேமிலி ஹெல்த் ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்திருக்காங்க, which is an கம்யூனிட்டி பேஸ்டு ஹெல்த் கேர் நெட்வொர்க். சரிங்களா? ஸோ இந்த கம்யூனிட்டி பேஸ்டு ஹெல்த் கேர் நெட்வொர்க்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி ஆஸ் அ ஹோல் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். சரியா? ஸோ இதுலயும் டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க இந்த கம்யூனிட்டி ஹெல்த் கேர் நெட்வொர்க்ல. இந்த டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க, ஆர் இந்த ஹெல்த் ஏஜென்ட்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலிக்கும் மாசம் விசிட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் இந்த ஃபேமிலி ஹெல்த் ப்ரோக்ராம்ல என்ரோல் ஆயிருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி விசிட் போவாங்க, இந்த கம்யூனிட்டி ஆஸ் அ ஹோல். புரியுதுங்களா? ஸோ டீசென்ட்ரலைஸ்டு ஹெல்த் கேர் நெட்வொர்க். சோ நம்ம டீசென்ட்ரலைஸ்டு கவர்னன்ஸ் பத்தி பேசுறோம் நம்ம இந்தியால. ஆனா இங்க டீசென்ட்ரலைஸ்டு ஹெல்த் கேர் நெட்வொர்க் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ திஸ் இஸ் த ரீசன் வை அங்க ஹெல்த் கேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ரீசனே இதுதான். சோ இப்போ யோசிச்சு பாருங்க, கவர்மெண்ட் வேக்சினேஷன் எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், இந்த கம்யூனிட்டி கிட்ட கொடுத்தாலே போதும், ஒரு ஃபேமிலிக்கு போய் சேர்ந்துரும். சோ இந்த ஏஜென்ட்ஸ் தே கேரி அவுட் மெனி ஒர்க்ஸ். தே கேரி ப்ரமோஷன், பிரிவென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. சோ ஃபோர்ஸ்னா என்ன சொல்லுவாங்க, அட்வைஸ் கொடுப்பாங்க. அண்ட் they manage the relationship with the health systems and the citizens. So இப்போ யாராவது டாக்டர்ஸ் கிட்ட எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு வைங்களேன், இந்த கம்யூனிட்டி கிட்ட போனாங்கன்னா இவங்க வந்து டாக்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்ட்டு. நம்ம ஆளுங்க மாதிரி அப்போலோ போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இட்லியே லட்சக்கணக்கில் விற்குது, அதாவது ₹1,00,000 விற்குது. எனிவே ஐ எம் நாட் ஹியர் டு லைக் டெல் தி ஃப்ளா, பட் எஸ் எஃபிஷியன்சி ஆஃப் தி ப்ரோக்ராமை பாருங்களேன். அண்ட் இது வரையும் இல்லாமல் இதை பேஸ் பண்ணி ரிசர்ச் எடுத்துட்டு வராங்க கவர்மெண்ட்.
ஸோ வெதர் இட் இஸ் எஃபெக்டிவ் ஆர் நாட் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் மூலியமாக எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வருது. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகுது, எக்ஸ்பான்ஷன் சூப்பராக இருக்குது. ஆல் தி ஃபேமிலி கம்ஸ் அப் அண்ட் ஜாயின் இன் டு தி ப்ரோக்ராம். ஸோ ரூரல் ஏரியாஸுக்கும் இது போய் ஈஸியாக சேர்ந்துடுது கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா அண்ட் பிரேசில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நேஷனுமே ஒரே பேசஸ்ல இருக்கிற நேஷன், அதாவது ரெண்டுமே டிராபிக்கல் அண்ட் ஈக்வட்டோரியல் நேஷன். அண்ட் இது வரையும் இல்லாம ரெண்டு நேஷன்ஸுக்கும் இருக்கிற சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மோர் ஓவர் சேம். ஸோ இந்த மாடலை நம்ம இந்தியாவில் இன்டிகிரேட் பண்ணலாம் ஆயுஷ்மான் பாரத் மூலியமாக. ஸோ இப்போ ஆயுஷ்மான் பாரத்ல வந்து நம்ம பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் எடுத்துட்டு வருவோம். இது மூலியமாக என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல பிரைமரி ஹெல்த் கேர் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். இது கூட நம்ம கம்யூனிட்டி பேஸ்டு ஹெல்த் கேர் நெட்வொர்க் எடுத்துட்டு வந்தோம்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், தென் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் ஆர்டிகல் ட்ரைஸ் டு சே. இட்ஸ் அன் எக்ஸலண்ட் ஆர்டிகல் அண்ட் உங்க ஆன்சர் ரைட்டிங்ல யூஸ் பண்ணலாம். ஃபைன். ஸோ that's it with regards to this article, guys, and that's it with respect to this video. I'm ending this video right now. Thank you for watching.